தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதுவும் ஈரான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போது இஸ்ரேலுடைய ராணுவத்துக்குள்ளேயே அவங்களுடைய ஸ்பையை அனுப்பியிருக்காங்க. அதை பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இப்போது ரொம்ப தலைப்பு செய்தியா போயிட்டு இருக்குது. போப் பிரான்சிஸ் அவர்கள் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா மதகுருவாக இருக்காரு. அவர் ரொம்பவே வந்து உலகளாவிய லெவல்ல வந்து கிறிஸ்துவர்களால வந்து போற்றப்படக்கூடிய ஒரு மனிதர் தான். அவர் சொல்லியிருக்காரு, இந்த போரெல்லாம் தேவையா, நம்ம வந்து அராஜகமாக வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், அமெரிக்கா வந்து போர் செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது ரொம்ப மனவேதனையா இருக்கு. அவங்கள்ட்ட உங்களுக்கு அணு ஆயுதம் இருந்தா என்ன, இல்லாட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து போப் பிரான்சிஸ் அவர்கள் நேற்று சொல்லிட்டாரு. சொன்ன உடனே வந்து என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு ட்ரம்ப் வந்து போப் பிரான்சிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவியே எடுத்துடணும்னு நினைச்சாங்க. இருந்தாலும் என்னுடைய கட்சி தான் அப்படிலாம் ஒரு பதவி இருக்கட்டும், அதுக்கு வந்து நபர்கள் வரட்டும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்னையவே வந்து குறை சொல்றீங்களா? இன்னைக்கு நீங்க இந்த பதவியில இருக்கிறதே என்னாலதான். நீங்க வேணா போப்பா இருக்கலாம், நான் யாரு தெரியுமா, நான் தான் ஏசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு தன்னையவே ஏசு கிறிஸ்து மாதிரி வந்து ஏஐல வந்து என்ன பண்ணிருக்காரு, எடிட் பண்ணி அதை வந்து ட்ரம்பே ரிலீஸ் பண்ணிருக்காரு. வேற யாரும் ரிலீஸ் பண்ணல, ட்ரம்பே ரிலீஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சாதாரண போப்பு தான், ஆனா நான் யாரு, நான் ஒரு ஏசு கிறிஸ்து, தெரிஞ்சுக்கோங்க. உங்களை விட நான் சிறந்தவன், நான் எடுக்கிற முடிவு தான் கரெக்ட். நீங்க வந்து ஈரான்ட்ட அணு ஆயுதம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னா, நீங்க இல்லாட்டினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க முடிவு எடுத்துருவோம் அப்படின்னு மிரட்டி இருக்காரு. அதுலயும் வந்து போப் பிரான்சிஸ் வந்து சொல்றாரு, ஈரான் மேல நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது கிரிமினல் முயற்சி அப்படின்னு இருக்காரு. இன்டைரக்டா அவர் வந்து ட்ரம்ப் தான் சொல்றாரு, கிரிமினல் தனமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஈரான் மேல போர் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றாரு. சொல்லும் போதே அவர் சொல்றாரு, நாங்க வந்து இறைவனுடைய குழந்தைகள், நாங்க வந்து அரசியல்வாதிகள் கிடையாது, வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை தான் நாங்க சொல்ல முடியும், எங்களுக்கு எல்லா மக்களுமே ஒண்ணுதான், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் பாதிக்கப்பட்டா நாங்க அதுக்காகவும் குரல் கொடுக்கதான் செய்வோம், இப்படிதான் நமக்கு வேதம் சொல்லியிருக்கு, புனித பூமியில போய் இப்படி எல்லாம் செய்றீங்களே, புனித பூமியில இப்படி எல்லாம் நீங்க செய்யலாமா அப்படின்லாம் வந்து என்ன பண்ணிருக்காரு, கேள்வி கேட்டிருக்காரு. ட்ரம்ப் வந்து போப்பா போப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு பல இடத்துல பேசிட்டே இருக்காரு. அவர் வேற இன்னைக்கு என்ன பண்ணிருக்காருன்னா, பக்கத்து நாட்டுக்கு போயிருக்காரு. அந்த இடத்துலயும் போய் அவர் என்ன பண்ணிருக்காரு, போப் பிரான்சிஸ் அவர் சொன்னதவே தான் திருப்பி சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த ஐநாவுடைய புட்ரஸ் அவர்களும் போப் பிரான்சிஸ் அவர்களும் அப்பப்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, காசா விஷயம் நடக்கும்போதும் சரி, இந்த மாதிரி ஈரான் விஷயம் நடக்கும்போதும் சரி, அவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க, காசால இருக்கிறவங்க மக்கள் தான் பாவம்பாங்க, லெபனான் மக்கள் இறந்துட்டு இருக்கிறது பாவம்பாங்க, ஈரான் மக்கள் இறந்துட்டு இருக்கிறது பாவம்பாங்க. ஆனா இவங்க எல்லாம் சொல்றதுனால எதுவும் நடக்க போறது இல்ல. ஏன்னா இவங்க பேச்செல்லாம் வந்து ட்ரம்ப் கேட்க போறது இல்ல. அதுவும் மத குருவாக இருக்கக்கூடிய போப்பவே வந்து என்ன சொல்லிட்டாரு, நீ வெறும் போப் தான், நான் வந்து ஏசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கிட்ட போய் நம்ம என்ன பேச முடியும். இது இன்னைக்கு வார்த்தை மோதல்களோடு வந்து இன்டர்நெட்ல நம்பர் 1 ஓடிட்டு இருக்கு. அடுத்து இன்னைக்கு சவுதியுடைய ஃபாரின் மினிஸ்டரும் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரும் வந்து போன் கால் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த நேத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, போய் பேசிட்டு பாகிஸ்தான்ல இருந்து வந்தாங்கல்ல, அதனால என்ன ஆச்சு, இப்ப அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு சவுதி வந்து கேட்டு இருந்திருக்காங்க. அப்ப வந்து ஈரானும் வந்து இப்படி இப்படி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் சவுதி வந்து என்னன்னா, சமாதானம் வந்துட்டா பரவாயில்ல, இனி நம்மளை தாக்க மாட்டாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இப்ப பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சுங்கும் போது அடுத்த அடி நமக்கு தானா அப்படிங்கக்கூடிய ஒரு கவலையோட தான் அவங்க எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க. பத்தாவதுக்கு வேற அமெரிக்கா ஈரானை தூண்டி விடுற மாதிரியே வந்து உங்களை அழிச்சிருவோம், அப்படியே வந்து மண்ணுக்குள்ளேயே வந்து அந்த யுரேனியத்தை கொண்டு போயிருவோம், உங்களுடைய யுரேனியத்தை வந்து நாடு புகுந்து நாங்க திருடுவோம், இந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து ஜேடி வான்ஸ் ஆகட்டும், ட்ரம்ப் ஆகட்டும், இன்னும் வந்து இஸ்ரேல் தலைமையிலே ஆகட்டும், இப்படியே வந்து உசுப்பேத்தி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுக்குதான் வந்து ஈரானுடைய அப்பாஸ் அராச்சி அவர்களும் வந்து சரி, அதே மாதிரி பெசக்சியான் அவர்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க சமாதானத்துக்கு ஓப்பன் மைண்டோட தயாரா தான் இருக்கும், ஆனா நீங்க சமரசத்தை விரும்புறதே கிடையாது, நீங்க சண்டை தான் போடுறீங்க, எங்களை கூப்பிட்டு என்ன பண்றீங்க, மிரட்ட தான் செய்றீங்க, அப்படி செய்யும் போது சமாதானம் வராது அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஈரான் இன்னும் வந்து சமாதானத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கும், ஆனா நீங்க எப்படி பேசணும், தன்மையா பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அததான் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுடைய பிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு தெரியும் இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சக்சஸ் ஆகாதுன்ட்டு. எப்படி சக்சஸ் ஆகும், அமெரிக்கா பேசுறதெல்லாம் அநியாயம், அங்க வந்து வரும்போதே என்ன பண்றாங்க, சரணடைகிற மாதிரி ஏதோ கைது பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி தானே வந்து ஈரானை ட்ரீட் பண்றாங்க, அப்புறம் எப்படி வந்து இங்கிருந்து அமைதி நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. கரெக்டா தான் சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்லணும். உண்மையாலுமே அமெரிக்கா வந்து கொஞ்சம் கூட விட்டு தராமங்கிறதோட விட தன்மையா கூட பேசல. வந்த உடனே வாப்பா இதெல்லாம் தூக்கி கொடுத்துரு, யுரேனியத்தை கூட, உங்களுடைய பேலிஸ்டிக் மிசைல்ஸ் எல்லாம் கொடுங்க, உங்க ப்ராக்சிஸோட நீங்க தொடர்பே வச்சுக்காதீங்க, ஹார்மோஸை திறந்து விட்டுருங்க, அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்ல, அங்கெல்லாம் நீங்க காசு வாங்கிட்டு இருக்க கூடாது, இந்த மாதிரி கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காங்க, குழந்தை பிள்ளைகளை மிரட்டுற மாதிரி மிரட்டி இருக்காங்க. அததான் ஈரான் சொல்றாங்க, இவங்க எங்களை வந்து வரம்புக்கு மீறி வந்து ட்ரீட் பண்றாங்க, அதாவது ஒரு டீசென்ட்டா எப்படி ட்ரீட் பண்ணுமோ அதை மீறி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சமாதானத்துக்கு கூப்பிடுறக்க நாங்க வரோம், ஆனா வந்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க கூடாது, எப்ப பார்த்தாலும் நாங்க தோத்துட்டோம், நாங்க சரணடைஞ்சிட்டோம், அழிச்சிருவோம், அந்த மாதிரியான மிரட்டல்லாம் நீங்க விடுத்துட்டு இருக்க கூடாது, எங்களுடைய கண்ணியத்தை நீங்க என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும் அப்படிங்கறத வந்து முன்னாடியே சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தைக்கே போனாங்க. ஏதோ முதல் நாள் போர் நிக்கும் போது மட்டும்
அமெரிக்கா என்ன பண்ணாங்க, ஓகே ஓகேன்னு எல்லாத்துக்கும் சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப ஜேடி வேன்ஸும் சரி ட்ரம்பும் சரி பேசுறது எதுவுமே வந்து பார்க்கும்போது போர் நிறுத்தத்துக்காக இவங்க நிறுத்தின மாதிரியே தெரியல. ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்காகவும் படைகளை குவிக்கிறதுக்காகவும் தான் இவங்க நிறுத்தின மாதிரி தான் தெரியுது. இப்பவும் வந்து தாக்குதலுக்காக மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அமெரிக்கா. கண்டிப்பா வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள சண்டை வரும் அப்படிங்கறதான் ஆய்வாளர்களே சொல்லி கொண்டிருக்காங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம், இதுவரையும் வந்து மொசாட் அமைப்பு தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உளவாளிகளை வந்து ஈரானுக்குள்ள அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்க வந்து தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் வந்து சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு ஈரானால வந்து அனுப்பப்பட்ட ராணுவ வீரர்களை வந்து ஐடிஎஃப்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இஸ்ரேல். ஏன்னா தொடர்ச்சியாக வந்து ஏதோ ஒரு தகவல்லாம் நம்மள்ட்ட இருந்து போய் தான் கரெக்டா என்ன பண்ணிட்டாங்க, அவங்க குத்துகுண்டுகள் எல்லாம் போட்டாங்க. பல இடத்துல வந்து பார்த்தா இஸ்ரேல்ல அழிவுகளை வந்து இந்த தடவை ஈரான் ஏற்படுத்தி இருந்தாங்க. இந்த 40 நாள் போர்ல ஏற்கனவே 12 நாள் போர்லயே இஸ்ரேல் அந்த அடி வாங்குச்சு. ஆனா இந்த தடவை 40 நாள் போர்ல பல இடங்கள் வந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு பறந்து விரிந்த தேசமா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பக்கம் நஷ்டம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்கா காசு கொடுத்து அதை என்ன பண்ணிடுவாங்க, தேத்தி விட்டுருவாங்க. அதனால அவங்களுக்கு தெரியறது இல்ல. இருந்தாலும் எப்படி இப்படியான தகவல்லாம் நம்மள்ட்ட இருந்து போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம். அப்ப வந்து பார்த்தா விசாரிச்சுட்டு இருக்கும் போதுதான் அவங்களுடைய ஐடிஎஃப் சோல்ஜர்ஸே என்ன பண்ணிருக்காங்க, இமேஜஸ் டீடைல்ஸ் தாக்குதலுக்கு உண்டான இடத்தெல்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரானுக்கு மெயில் பண்ணிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பையனுடைய பேர் வந்து பார்த்தா கைஃபன் அப்படின்னு சொல்றாங்க. வெறும் 22 வயசு தான் இருக்குது. அத்தனைக்கும் வந்து யூதர் தான் அவன். அவன் வந்து அங்கேயே இருந்துட்டு அவங்களுடைய சட்டத்தின்படி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் என்ன பண்ணும்னா ராணுவத்துல இணைந்து செயலாற்றணும். அந்த இளைஞனை தான் என்ன பண்ணிருக்காங்க, ஈரான் வந்து காசு கொடுத்து விலைக்கு வாங்கி உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிருக்காங்க, உளவு பார்க்க வச்சிருக்காங்க. அந்த தகவலை வந்து ஈரானுக்கு அமுச்சு விட்டே இருந்திருக்கான். இதை கண்டுபிடிச்சிட்டு ஐடிஎஃப் வந்து இப்ப வந்து ஆச்சாபோச்சான்னு கத்திட்டு இருக்காங்க. இதே வேலையை இவங்க எத்தனை நாட்டுல பண்ணிருப்பாங்க. இப்ப அவங்களுடைய வினை அவங்களுக்கே சுற்றுக்குன்னு தான் சொல்லணும். அப்ப ஒருத்தவங்களதான் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்டா கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல அதோட முடிஞ்சான்னு கேட்டா இப்பதான் வந்து இஸ்ரேலுக்கு என்ன வந்திருக்கு, டவுட் வந்திருக்கு. இந்த ஐஃபாவுடைய முக்கியமான ராணுவ தளத்திலேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஐஃபா அப்படிங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு இதயம்னு சொல்லக்கூடிய இடம். அங்கேயே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி எத்தனை ராணுவ தளத்துல எங்கெங்கெல்லாம் வச்சிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு பயத்தை எழுப்பியிருக்கு. 10க்கு டிமோனால வேற தாக்குதல் செஞ்சிருந்தாங்க. ஒருவேளை டிமோனால கூட அவங்களுடைய உளவாளிகள் எல்லாம் வச்சிருப்பாங்களோ, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆலோசனை போய் கொண்டு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.